பேக் டு சவுத் டியூப். நாம இன்னைக்கு இந்தியாவின் உயரமான ஒற்றைக்கல்லாலான ஹனுமன் ஸ்டாச்சுவோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேட்டஸ், அந்த இடம் அமையப்பட்டிருக்க கோயிலான கோதண்ட ராமசுவாமி கோயில், அதுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய மற்ற கோயில்களையும் தான் பார்க்க போறோம். இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெங்களூரு HBR லேஅவுட் கச்சரநல்லி பகுதியில தான் அமைஞ்சிருக்கு. இந்த ஹனுமன் சிலைன்னு பாத்தீங்கன்னா 63 அடி உயரத்துல இந்தியாவின் உயரமான ஒற்றைக்கல்லான சிலையா அமையவிருக்க போகுது. ஹனுமன் சிலை வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகல. ஹனுமன் வந்து தன்னோட இரு தோள்கள்லையும் ராமரையும் லட்சுமணனையும் தூக்குற மாதிரி இருக்கக்கூடிய சிலை அமைப்பு தான் வடிவமைக்க போறாங்க. கையில வச்சிருக்க அந்த கதை கூட மார்க் பண்ணி வச்சிருக்காங்களே தவிர அதை ஃபுல் வடிவமா வந்து இன்னும் கொண்டு வரல. அதனால இன்னும் பல நாட்கள் ஆகும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஹனுமனோட வடிவம் செதுக்குனதுக்கு அப்புறம் சில பூஜைகள் வந்து செய்யப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஃபுல்லா கவர் பண்ணி தான் வச்சிருக்காங்க. இந்த சிலை கோதண்டராம சுவாமி கோயிலுக்கு அந்த பார்க்கிங் ஏரியா சைட்ல தான் இருக்குது. ஹனுமன் சிலையோட 4 சைட்லயும் 4 ஒற்றைக்கல்லாலான யானைகள் வந்து அமைக்க போறாங்க. 3 யானைகள் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்குது. 4வது யானை வந்து இன்னும் செய்யணும். கோதண்டராமசாமி கோயிலுக்குள்ளதான் இந்த பிக்சர் ஆக்சுவலா வச்சிருந்தாங்க. அந்த சிலை வந்து இந்த மாதிரிதான் ஸ்ட்ரக்சர்ல பின்னாட்கள்லாம் அமைவிருக்க போகுது. ஹனுமர் தோல்ல ராமரையும் லட்சுமணரையும் தூக்கி இருக்க மாதிரி அவரோட 4 சைடும் 4 யானைகள் இருக்கிற மாதிரி தான் அமைக்க போறாங்க. இந்த ஹனுமன் சிலை பாத்தீங்கன்னா ஆக்சுவலா கோதண்ட ராமசுவாமி கோயிலோட தான். கோதண்ட ராமசுவாமி கோயில், மற்ற இருக்கக்கூடிய இஷ்கான் கோயில், அதுக்கப்புறம் உள்ள கோயில்கள் எல்லாமே ஆல்ரெடி சேனல்ல வந்து அப்லோட் ஆயிருக்குது. அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். நீங்க பார்க்கலன்னா கண்டிப்பா போய் பாருங்க. கோதண்ட ராமசுவாமி கோயில்ல இருக்கக்கூடிய இந்த கல்லிலே செதுக்கப்பட்டிருக்க இந்த ஆஞ்சநேயர் சிலையும் ஒரு கல் கொடிப்புமும் பாத்தீங்கன்னா 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளதுன்னும், இது விஜயநகர எம்பையர் காலத்துலதான் உள்ளது அப்படிங்கறத ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஹனுமன் சிலையோட ஸ்டேட்டஸ் பாக்குறதுக்காக தான் இந்த தடவை இங்க போயிருந்தோம். அதனால பக்கத்துல இருக்க கோயில்கள் எல்லாத்துக்குமே போய் நாங்க தரிசனம் பண்ணியிருந்தோம். அதையும் இந்த வீடியோல நீங்க பார்க்கலாம். இந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே தான் லட்சுமி நரசிம்ம இஷ்கான் கோயிலும் அமைஞ்சிருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர்ல லட்சுமி நரசிம்மர் இருக்கிற மாதிரி உள்ள தெய்வத்தோட சிலையும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல கிருஷ்ணர், பலராமன், சுபத்ராவோட இருக்கக்கூடிய தெய்வங்களோட சிலைகளும் வந்து அமைக்கப்பட்டிருக்குது. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்க பூரி ஜெகநாதோட சிலை, அந்த வடிவமைப்போட இருக்கக்கூடிய சிலை வந்து அவங்களோட கிச்சன் சைடு வந்து அமைச்சிருந்தாங்க. ரொம்ப அழகாவே டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இந்த கோயில்ல கோஷாலா கூட அமைஞ்சிருக்கு. லாஸ்ட் டைம் நாங்க வீடியோல கோஷாலா வந்து கேப்சர் பண்ணல. இங்க இன்னொரு வெங்கடாச்சலபதியோட கோயிலை வந்து சின்னதா எழுப்பியிருக்காங்க. அது ஏதாவது சாப்பாடு கூட வந்து நிற்காதுங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல லட்சுமி நரசிம்மரை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போய் கிருஷ்ணாவை தரிசனம் பண்ண போனோம். ஆனா க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருந்தாங்க. நிறைய பேர் தியானம் பண்ணிட்டு கூட இருந்தாங்க. அதனால நாங்களும் வெயிட் பண்ணி தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சுவாமியோட தர்ஷன் வந்து ரொம்பவே அழகா கிடைச்சிச்சு. இங்க வந்து சாமியோட சேர்ந்து செல்ஃபி தான் எடுக்கக்கூடாது, மற்றபடி வீடியோ எல்லாம் எவ்வளவு வேணாலும் எடுக்கலாம்.
were very nice people, but they were the most criticized also. Right? Krishna is so great, but the Bhagwan himself is criticized by so many atheists. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்க கன்யா பரமேஸ்வரி சிவாலய கோயில் இஸ்கான் கோயிலுக்கு பக்கத்திலே தான் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில்ல சின்னதான சிவலிங்கம் ஒண்ணு எழுப்பியிருக்காங்க. அதுக்கு நம்மளாட்டே அபிஷேகம் பண்ணிடலாம். இந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே ஸ்ரீ சாய்பாபா கோயிலும் இருக்குது. நாங்க போன நேரத்துல டோர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நீங்க இந்த கோயில்களுக்கெல்லாம் ஆல்ரெடி போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பா கமெண்ட்